மகளுக்காக முதன்முறையாக இந்த சீசனில் அவங்க அப்பா குறும்படம் போட போகிறாரு. சாச்சனாக்காண்டி பார்த்தீங்கன்னா குறும்படம் போட போகிறாரு. ஜாம் பாட்டில் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு பாட்டில் தான் எடுத்திருந்தாங்க. 2 பாட்டில் அன்ஷிதாவும் ஜாக்லினும் எடுத்திருந்தாங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மகளுக்காக அப்பா வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை திட்டுங்க சார், அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. திட்டினீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு அழுது ஊரையே கூட்டி எனக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், நான் எங்கள் அப்பாவோட நின்று ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருந்துச்சு. இந்த பொண்ணு இந்த வாரமே வெளியில் போக வேண்டியது, ஆனால் வர்ஷினியை தேவையில்லாமல் வெளியில் அனுப்பிச்சிட்டு மகளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜேஎஸை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மகளுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்காக ஸ்டாண்ட் ஆகி நிற்கிறாருங்க. அதாவது ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு, சாச்சனா தான் காரணம் நீங்கள் எப்படி சொல்லலாம், சாச்சனா எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா, அவளுக்காண்டி ஒரு குறும்படத்தை போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாக்காண்டி ஒரு குறும்படத்தை போட போறாருங்க. குறும்படம் போட்டுட்டு நம்ம சௌந்தர்யா, அன்ஷிதா, ஜாக்லின் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறாரு. ரோஸ்ட் பண்ணிட்டு சாச்சனாவை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சேவ் பண்ணுறாரு. அதன் பிறகு விஷால் மற்ற எல்லாத்தையும் சேவ் பண்ணுறாரு. முத்துக்குமரன் தான் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும். ஆனால் இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா யார் ஓட்டிங்கில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேவ் பண்ணுறதே கிடையாது. யார் உள்ள எல்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்கள சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னு வைங்க, ஃபைனலில் வந்து சாச்சனா நிற்பாங்க. 2 கையை தூக்குறது போல மகள் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.